இன்றைக்கி வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில் டிஃபன் இட்லியும் சுண்டல் குழம்பு தான். சுண்டல் குழம்புல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து குழம்பு வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா இது லஞ்சுக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் 2 நேரத்துக்கு சேர்த்து செஞ்சுட்டேன். இட்லி பார்த்திங்கன்னா ஒரு தட்டு தான் ஊற்றிருந்தேன். ஏன்னா தோசையும் கேட்பாங்க, அதனால செஞ்சு வச்சா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு மட்டும் ஊற்றிருந்தேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் சூப்பராக சாப்பிட்டாச்சு. ரொம்ப நாளாகவே இந்த ரணகளி செடி வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சொல்லிக்கிட்டே இருந்தான். கிடைக்கவே இல்லை, இப்போ தான் கிடச்சிருந்துச்சு. முதல்ல ஒரு தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். இந்த மாதிரி வேர் வந்துருந்துச்சு. அதை நட்டு வச்சுட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா மாடி மேலே வச்சுருந்தோம். அது காக்கா குருவியெல்லாம் கொத்திட்டு போயிடுச்சுங்க. ஒரு இலை கூட இல்லை, மண்ணுக்குள்ளே இருந்ததவே கொத்திருச்சு. அதனால் இந்த தடவை மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் இலையை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 4 நாள் வச்சு சூரிய ஒளியில் வச்சுருந்தப்ப நல்லா வேர் விட்டுருச்சு. இதில் 3 இலை வச்சுருந்தோம். அதில் 2 இலை மட்டும்தான் வேர் விட்டுருந்துச்சு. அந்த 2 இலை மட்டும் நட்டு வச்சாச்சுங்க. ரணகளி இலையை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக இலை பிச்சு சாப்பிட்டு வரும்போது சிறுநீர் கற்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செடிகளை வீட்டில் வைக்கும்போது ரொம்ப பயனுள்ளதாகவே